السلام عليكم ورحمة الله وبركاته. أن علي بن أبي طالب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஃபத்துல் ஹதீஸி பேச்சுக்கு ஆபத்து, அல் கதிபு பொய் பேசுவது. எந்த பேச்சில் பொய் இருக்குமோ அந்த பேச்சை மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆஃபத்துல் இல்மி கல்விக்கு ஆபத்து, அந்நிசியானு மறதி. மறதி என்பது கல்வியினால் நாம் அடைய வேண்டிய பயனை கெடுத்துவிடும். ஆஃபத்துல் ஹில்மி சகிப்புத்தன்மைக்கு ஆபத்து, அஸ்ஸஃபஹு மடமைத்தனம். சகிப்புத்தன்மைக்கும் ஓர் அளவுண்டு. எந்த இடத்தில் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் குரல் கொடுக்க வேண்டும். மடமைத்தனத்தை அடைகின்ற அளவுக்கு நாம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது கூடாது. எனவே சகிப்புத்தன்மைக்கு ஆபத்து மடமைத்தனம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்துல் இபாதத்தி வணக்க வழிபாடுகளுக்கு ஆபத்து, அல் ஃபத்ரத்து இடைவெளி விடுவது. வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்யாமல் விட்டு செய்வது. இதனால் வணக்க வழிபாடுகளில் உள்ள ஆர்வம் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே வணக்க வழிபாடுகளுக்கு ஆபத்து இடைவெளி விடுவது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்துல் லுர்ஃபி வசீகரமான பேச்சுக்கு ஆபத்து, அஸ்ஸலஃபு பிறர் மனதை புண்படுத்துவது. சிலருடைய பேச்சு மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வசீகரமாக இருக்கும். எனவே அந்த பேச்சை வைத்து சில மனிதர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுவது கூடாது. எனவே வசீகரமான பேச்சுக்கு ஆபத்து, பிறர் மனதை புண்படுத்துவது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்து ஷுஜாஅத்தி தைரியத்திற்கு ஆபத்து, வீரத்திற்கு ஆபத்து, அல் பகியு வரம்பு மீறுவது, அழுச்சாட்டியம் செய்வது. ஒருவன் தன்னிடத்தில் உள்ள தைரியத்தை தவறான வழியில் பயன்படுத்துவது, இது வீரத்திற்கு ஆபத்து என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்து சமாஹத்தி பெருந்தன்மைக்கு ஆபத்து, அல் மன்னு சொல்லி காட்டுவது. பிற மக்கள் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டு அதனை அடிக்கடி சொல்லி காட்டுவது என்பது அந்த பெருந்தன்மைக்கு ஆபத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்துல் ஜமாலி அழகுக்கு ஆபத்து, அல் ஹொய்யலாவு பெருமை ஆணவம் என்று சொன்னார்கள். அழகை வைத்து பெருமை அடிப்பது, ஆணவத்தோடு நடந்து கொள்வது, இது அழகுக்கே ஆபத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்துல் ஜூதி கொடைத்தன்மைக்கு ஆபத்து, அஸ்ஸரஃபு வீண் விரயம். நாம் பிறருக்கு கொடை கொடுக்கும் பொழுது தேவை அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய தேவைக்கு அதிகமாக அளவுக்கு மீறி நாம் கொடை கொடுப்பது என்பது அது வீண் விரயத்தில் சேரும். எனவே கொடைத்தன்மைக்கு ஆபத்து, வீண் விரயம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஃபத்துல் ஹஸபி குடும்ப பாரம்பரியத்திற்கு ஆபத்து, அல் ஃபஹ்ரு பெருமை. ஒருவர் தன் குடும்ப பாரம்பரியத்தை தானே பெருமையோடு சொல்லிக்கொள்வது, இது குடும்ப பாரம்பரியத்திற்கே ஆபத்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தை பிறர் பெருமையோடு பேச வேண்டுமே தவிர நாமே அதை பெருமையாக பேசிக்கொள்வது அது நம்முடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு ஆபத்தாக அமைந்துவிடும். ஆஃபத்து தீனி மார்க்கத்திற்கு ஆபத்து, அல் ஹவா மனோ இச்சை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் தன் மனோ இச்சைப்படி நடந்து கொள்கின்றானோ அவன் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க முடியாது. எனவே மார்க்கத்திற்கு ஆபத்து மனோ இச்சை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம் வாழ்க்கையில் இந்த ஆபத்துகளை தவிர்ந்து வாழக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.